சனிப்பெயர்ச்சி முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளவரசன் தர கேட்கலாம். வணக்கம் இளவரசன். தற்போதைய தினம் சனிப்பெயர்ச்சி வெகு சிறப்பாக அரங்கேறியிருக்கிறது. தற்போதைய கள நிலவரம் என்ன? பக்தர்களுடைய வருகை மற்றும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் குறித்தான விரிவான விவரங்கள் இளவரசன். கண்டிப்பா சூர்யா, அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சற்று முன் சனிப்பெயர்ச்சி வெகு விமர்சனம் நடைபெற்றது. கும்பராசியில இருந்து மீனராசிக்கு சனி பகவான் தற்பொழுது பிரவேசித்துள்ளார். இதனை ஒட்டி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். தற்பொழுது நம்ம திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளி அனுகிரக மூர்த்தியாக இருக்கும் சனி பகவான் சன்னதியில் இருக்கும். நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சி நம்ம நேரில் ஜெயபிளஸ் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று சனிப்பெயர்ச்சியை ஒட்டி நவகிரகங்களில் ஈசன் பட்டம் பெற்ற சனி பகவான் தற்பொழுது தங்க அங்கியில நீல நிற பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு காட்சி வருகிறார். இங்கு 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் இந்த பகுதியை காரைக்கால் மாவட்ட எஸ்பி வம்சி ரெட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவரே நேரடியாக தற்பொழுது இந்த பகுதியில் பாதுகாப்பு செய்வதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தனி சன்னதியில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானை தற்பொழுது நீண்ட வரிசையில் என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதி முழுவதுமே நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வரும் நிலையில் பக்தர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் காத்திருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது என கூறலாம். அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இந்த சனிப்பெயர்ச்சி விழாவானது இன்று முழுவதும் நடை திறக்கப்பட்டு இந்த பகுதியில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்த தனி சன்னதியில் இருக்கும் சனி பகவானை வணங்குவதற்கு முன்பாக கருவறையில் இருக்கும் ஈசன் மற்றும் அம்மன் சன்னதிகளிலும் பொதுமக்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்து வரும் நிலையில் இங்கு நீண்ட வரிசையில் இருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் குடிநீர் வசதி கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ள நிலையில இங்க இருக்கிற ஏராளமான பக்தர்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு இங்க வந்திருக்கீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த சனிப்பெயர்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா நல்லா இருக்கு. இங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல கொஞ்சம். நாங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு வந்தோம். ரொம்ப கூட்டம். இது என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் கொஞ்சம் எல்லாம் சிஸ்டம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் தரிசனம் நல்லபடியாக அமைஞ்சுது. நல்ல சந்தோஷம், ஒரு திருப்தி. இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த சனி பகவான் இந்த கோயில்ல படிக்க உங்களுக்கு என்ன நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? அதை பத்தி சொல்லுமா. நாங்க விழுப்புரம் மாவட்டம் மரகதபுரம் கிராமத்துல இருந்து நான் கும்புதா வந்திருக்கேன். எனக்கு இந்த சனி பகவான் சனி பயிற்சி ரொம்ப நல்ல பயிற்சியாக இருக்குது. நாங்கள் எல்லாரும் அனைவரும் பக்தோடைய அனைவரும் நல்ல மாதிரி சந்தோஷமாக சாமி தரிசனத்தை முடித்து விட்டோம். சந்தோஷம் எங்களுக்கு. இந்த கோயில்ல சனி பகவானை தரிசனம் பண்றீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் நாங்கள் காலையிலே வந்துட்டோம் சார். காலையில் 5 மணி போல் வந்துட்டேன் சார். காலையில் 5 மணி போல் வந்துட்டேன். அதுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல சிறப்பாக தரிசனம் பார்த்துருந்தேன் சார். ஒன்றும் சிறப்பாக இருந்தது. ஹலோ சார், என் பேர் சூரியமோகன். நான் பெங்களூர் வந்திருக்கேன். பட் காலையில் 4 மணிலேருந்து விட்டுருக்கோம். எல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. தெரிஞ்சு அதை பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. சாப்பிட்ற வயசானவங்களாம் இருக்காங்க. யூரின் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது. இந்த மாதிரி லேட் பண்ணாக்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. தயவுசெய்து கோயில் சிஸ்டம் கூட சொல்லுங்கள். தரிசனம் நல்லா அந்த காலையில் 4 மணிலேருந்து நல்லா வந்தோம். வெயிட் பண்ணி இவ்வளோ க்ரௌடாக இருந்தது. சாமியை நல்லா திருப்தியாக பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ சார். தரிசனம் எப்படி இருந்தது? நல்ல ஜோராக இருந்தது. பரவாயில்ல. சரி. இப்படி பல்வேறு பகுதியில் இருந்து வந்திருக்க ஏராளமான பக்தர்கள் சனி பகவானை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வரல. மற்றும் ஒரு பக்தர் நம்மிடம் இருக்காங்க. ஆமா, இப்ப இந்த சனி பகவான் தரிசனம் எப்படி இருந்தது? சொல்லுங்கம்மா. நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு நாங்க பார்த்தோம். நல்லா தரிசனம் நல்லா இருந்துச்சு சார். சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ். இந்த சனி பகவான் தரிசனம் பண்றது என்ன காரணம்? எதுக்கு திருநாள் வரும்? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ எனக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது, ஜென்மச்சனி. அதனால சிவகாசியிலேருந்து நான் இங்கே வர்றேன்.
சிறப்பாக தரிசனம் இருந்தது. கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணால் சரி. ஈவோ இவங்கெல்லாம் வந்து சரியான நிர்வாகம் பண்ணலை. மற்றபடி சிறப்பான தரிசனம். மிக நன்றி. நமது ஒளிபதிவாளர் சுஜயபிரகாஷ் மீண்டும் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது திருநள்ளாறு என்றாலே வந்து தர்பணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் பரிகார நவகிரகங்களில் வந்து பரிகார ஸ்தலங்கள்லையும் வந்து சனி பகவான் வந்து இந்த கோயில் இடம்பெற்றுள்ளது. இந்த வகையில் வந்து இங்க வந்து பரிகார மூர்த்தியாக தனி சன்னதியில் இடம்பெற்றிருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை வந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த சனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு தங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வந்து அர்ச்சனை செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வரும் நிலையில இன்று ஏற்கனவே கூறியது போல இன்று மாலை வரை இந்த தரிசனத்திற்கு வந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில திருநள்ளாறுல வந்து இன்று ஓரளவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்த போதிலும் வந்து நாளை சனிக்கிழமை என்பதால் அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சி முடிந்து முதல் சனிக்கிழமை என்பதால் நாளையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க திருவிழாவிற்கான பொதுமக்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் கூறுகின்றனர். சூர்யா. சனிப்பெயர்ச்சி முன்னிட்டு தங்க அங்கி அலங்காரத்தில் அருள்பாலித்து வரும் தர்பாரணேஸ்வரை சந்திக்க குவியும் பக்தர்கள் குறித்த கள தகவல்களுக்கு நன்றியுள்ள வரசன்.